الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو أسرة فنظرة إلى ميسرة صدق الله مولانا العظيم عن محمد بن عبد الله بن جحش رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال والذي نفسي بيده لو أن رجلا قتل في سبيل الله ثم أحيي ثم قتل ثم أحيي ثم قتل وعليه دين ما دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று நான் சாட்சி பகர்கின்றேன். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மேதேற்றமும் சாந்தி நபி சர்தார் ஆலம் ஹாத்தமுல் அம்பியா எமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சுன்னாக்களை தேடி பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்தினால் பரிவந்தம் வரக்கூடிய சாலிஹூன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், உலமாக்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி கண்ணியமான உயர்தரமான இந்த மாளிகையிலே, இந்த மஸ்ஜிதிலே சுன்னத்தான இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் எங்களுக்கு ஏவிருக்கிறானோ அந்த ஏவல்களையெல்லாம் தங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளையெல்லாம் அவன் தடுத்து விலக்கி வைத்திருக்கிறானோ அப்பேற்பட்ட ஹராமான காரியங்களிலிருந்து முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான தௌஃபீகை எங்கள் அனைவர்கள் மீதிலும் சொரிந்தருள்வானாக. பேரன்புமிக்க பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹு தஆலாவுடைய நியதியின் பிரகாரம், அவனுடைய கலாகதினுடைய பிரகாரம் அல்லாஹ் எங்களுக்கு எதை தர வேண்டும் என்று அவன் கலாகதிர்ல முடிவு செய்திருக்கிறானோ அவைகளை அவன் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது, தரக்கூடாது என்று அவன் முடிவு செய்திருக்கிறானோ அது எங்களுக்கு கிடைப்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் முடிவு செய்யப்பட்டு கிடைக்க பெறாத ஒன்று எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நாங்கள் கவலைப்படவும் கூடாது. அதனை நாங்கள் மனவருத்தமாக நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ளவும் கூடாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாதகும், உங்களுக்கு தப்பிப்போன ஒரு விஷயத்துக்காக, உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு விடயத்துக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கவில்லையா, அதற்கு நாங்கள் கவலைப்படக்கூடாது. எனது அடியார்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுபோல பிரிதொரிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடயங்களுக்காக
நீங்கள் எல்லை கடந்து சந்தோஷப்பட்டு விடவும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு நியாமத்து கிடைத்திருக்கிறது, அதுக்காக நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டு எனக்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான், அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டு சந்தோஷப்படவும் வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், தப்பிப்போன விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், கிடைக்கின்ற விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹத்தாத் ராத்திபு ஷரீஃபிலே சொல்லுவார்கள், லா துகஸிர் ஹம்மக மா குத்ர யகூன். அல்லாஹ் அல்லாஹ், லா துகஸிர் ஹம்மக, உன்ட கவலையை நீ அதிகப்படுத்தாது, அதிகமாக கவலைப்படாது. மா குத்ர யகூன், அல்லாஹ் எதனை கலா கதிர்ல முடிவு செய்திருக்கிறானோ யகூன், அதுதான் நடக்கும், அதுதான் கிடைக்கும், இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி என்பதாக சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதன் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே அல்லாஹ் அவனை கடன் பட வைக்காமல், யாருக்கும் கடன் இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறானா, நிம்மதியாக வாழுகின்றானா, சந்தோஷப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். ஒரு மனிதன் அவனை அல்லாஹு தஆலா கடன்காரனாக ஆக்கி வைத்திருக்கிறானோ, பலருக்கும் கடனாளியாக இருக்கிறானா, அவன்தான் கவலைப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வால் கலா கதிர்ல முடிவு செய்யப்பட்ட விஷயங்களுக்கு நாங்கள் கவலைப்படுவதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, அதனை அல்லாஹு தஆலா விரும்புவதும் இல்லை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை நீண்ட காலமாக கொடுக்கல, லிகைலா தௌசவ் அலா மா ஃபதகும், உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க, துவால இருங்க, தஹஜ்ஜத்ல துவா கேளுங்க. ஏண்ட ஒரு குறையாக இருக்கலாம், ஏண்ட இபாதத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று தன்னை நொந்து கொண்டு நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்டிருங்க, ஆனா கவலைப்படாதீங்க. அன்பார்ந்தவர்களே, அது போல இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது. சொல்லுவார்கள், வார்த்தைக்கு கூட நாங்கள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்காததால தான் எனக்கு இன்றைக்கு இந்த நிலையில நான் இருக்கிறேன், நான் இந்த நிலையில இருக்கிறேன், அன்றைக்கு எனக்கு அப்படி கிடைச்சிருந்தா, எனக்கு அன்றைக்கு இப்படி கிடைச்சிருந்தால் நானும் இன்றைக்கு நல்லா இருந்திருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க அப்படி சொல்ல முடியாது, என்னுடைய அடியார்கள் அப்படி சொல்லக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலா கதிரை நாங்கள் முழுமையாக, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் மூமீன்கள், ஈமானிலே நாங்கள் உறுதியானவர்கள் என்பதை நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை கடன்காரனாக ஆக்கிவிடுகிறான் என்றால் அவன் கவலைப்பட வேண்டும். ஒரு மனிதனை கடன் இல்லாமல் வாழ வைக்கின்றான் என்றால், யாருக்கும் ஒரு ரூபாவும் கடன் இல்லை, நான் இப்போது மௌத்தானாலும் நிம்மதியாக நான் மௌத்தாகுவேன் என்ற அமைப்பிலே ஒரு மனிதன் இருக்கின்றானா, அவன்தான் சந்தோஷப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கடனோடு மௌத்தாகுவது என்பது, கடனை வைத்துவிட்டு ஒரு மனிதன் இந்த துனியாவை பிரிவது என்பது, அவனுடைய அமல்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படுவதில் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. யுஃபரு லிஷஹீதி, ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்த, தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்லத்தைன், ஆனால் கடன் என்ற விடயத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை ஹதீஸின் மூலமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்திலே நாங்கள் இந்த கடன் என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போமேயானால் அதனுடைய விளைவுகளும்
அதனுடைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏராளமாக எமது சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடன் பட்டவர்கள், கடனோடு இருக்கக்கூடியவருடைய மரணம் இருக்கிறதே, மௌத் இருக்கிறதே, அந்த மௌத்து கூட கெட்ட மௌத்தாக ஆகிவிடுகிறது என்ற கருத்துப்பட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, யார்தான் இன்று கடன் படவில்லை? யார்தான் இன்று கடன் வாங்காமல் இருக்கிறார்கள்? இருப்பவர்களும் வாங்குகிறார்கள், இல்லாதவர்களும் வாங்குகிறார்கள். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கின்றானா, அவனும் கடன் எடுக்கிறான், அவர்களும் கடன் எடுக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறார்களா, அவர்களும் கடன் எடுக்கிறார்கள், அவர்களும் கடனோடு தான் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த கடன் என்ற விடயம் அத்தியாவசிய தேவையாக மாறியிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அத்தியாவசிய தேவை. கடன் என்பது எல்லாருக்கும் தேவை. இல்லாதவனும் எடுக்கிறார்கள், உள்ளவர்களும் எடுக்கிறார்கள், குறைவாக சம்பாதிக்கக்கூடியவர்களும் எடுக்கிறார்கள், நிறைய சம்பாதிக்கின்றவர்களும் இந்த கடனை எடுக்கிறார்கள். என்றால் இந்த கடன் என்பது மனித வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றாக மாறியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்களே, இதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் ஆடம்பரமான வாழ்க்கை. கடன் படுவதற்குரிய முக்கியமான காரணம் தான் ஆடம்பரமாக வாழ வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்கு தின்ன குடிக்க கஷ்டத்துக்கு கடன் படுறதில்லை. எனக்கு சாப்பாட்டுக்கு வசதி இல்லை, எனக்கு குடிக்க வழி இல்லை, எனக்கு ஏண்ட உயிரை காப்பாற்றிக் கொள்ள வழி இல்லை, அதனால கடன் எடுத்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் 100% குறைவாகத்தான் இருப்பார்கள். அப்படி யாருமே இல்லை. ஆனா கடன் எடுக்கக்கூடிய நிலையை பார்த்தோம் என்றால் அவர்கள் வாங்குவது தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக, தன்னுடைய ஆடம்பர செலவுக்காக. அல்லாஹ் கொடுத்ததை போதுமாக்கிக் கொள்ளாமல், கனாஅத் என்ற தன்மை இல்லாமல், உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளலாமே, உள்ளதை கொண்டு வியாபாரம் செய்யலாமே என்ற அந்த தன்மை இல்லாமல் அதனையும் தாண்டி நான் வியாபாரத்திலே முன்னேறிவிட வேண்டும், நான் எனது வீட்டை நான் இன்னும் அதனை டெவலப் பண்ணிவிட வேண்டும் என்ற பல நோக்கங்களுக்காகத்தான் இன்று மனிதன் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் விலங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கடன் குறித்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல நிலைமைகளில், பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, அந்த ரப்பின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செஞ்சு ஜிஹாது செஞ்சு அவர் கொல்லப்படுகிறார். அல்லாஹு தாலா திரும்ப சும்மா உஹைய, பின்பு அவருக்கு அல்லாஹு தாலா ஹயாத்தை கொடுக்கிறான். திரும்பவும் உயிர் கொடுத்து அவர் திரும்பவும் யுத்தம் செய்கிறார். சும்மா குத்தில, பின்பு அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். 2வது தடவையாக திரும்பவும் அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு 3வது தடவையாகவும் அல்லாஹ் உயிரை கொடுக்கிறான். அந்த மனிதர் திரும்பவும் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செஞ்சு, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செஞ்சு தன்னுடைய உயிரை அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அங்கே அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஷஹீது எவ்வளவு அந்தஸ்துக்குரியவர்! அல்லாஹ்வுடைய பார்வையில் இவருடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. சொன்னார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அலைஹி தைனுன், இந்த ஷஹீதுடைய பேரிலே கடன் இருக்கிறது. கடன் இருக்கின்ற நிலைமையில இப்படிப்பட்ட ஒரு ஷஹீதாக்கப்பட்டாலும் மா தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கத்துக்குள் நுழைய மாட்டார், அவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்ற கருத்தை சொல்லி காட்டினார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்.
அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். யாராவது யுத்தத்துக்கு சென்று அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஷஹீதாக்கப்படுகிறாரா, அவரை பார்த்து நீங்கள் மௌத்தானவர் என்று சொல்லிவிட வேண்டாம், மையத் என்று சொல்லிடவானா, ஹராம். ஒரு ஷஹீதை பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செஞ்சு உயிர் நீத்த ஒரு ஷஹீதை பார்த்து இவர் மௌத்தானவர், இவர் மையத்து என்று நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். ஏனென்றால் அவர் ஹயாத்தோடு இருக்கிறார், அவர் ஹயாத்தோடு இருக்கிறார். ஷஹீதாக்கப்பட்டவர் ஹயாத்தோடு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதனாலதான் ஹயாத்தோடு இருக்கிறவரை யாரும் பேய்த்து குளிப்பாட்ட மாட்டாங்க. ஹயாத்தோட இருக்கிறவர் யாரும் கஃன் செய்யறது இல்ல. ஹயாத்தோட இருக்கிறவருக்கு யாரும் ஜனாசா தொழுவிக்கிறது இல்ல. அதனாலதான் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஷஹீதா, அல்லாஹ்வுடைய பாதையில சென்று ஷஹீதாக்கப்பட்ட ஒரு உயிரா, அன்பார்ந்தவர்களே, அந்த ஜனாசாவை குளிப்பாட்டப்பட மாட்டாது, அந்த ஜனாசாவை கஃன் செய்யப்பட மாட்டாது, அந்த ஜனாசாவை தொழுவிக்கப்பட மாட்டாது. அதே இரத்தம் படிந்த ஆடையோடு அந்த ஜனாசாவை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு சட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஹயாத்தோடு இருக்கிறார். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அந்த ஜனாசாவை, அந்த ஷஹீத தொழுவிக்கக்கூடிய பாக்கியத்துக்கு யாரும் தகுதி இல்லை. நீங்கெல்லாம் தொழுவிக்க வேண்டாம், தொழுவிக்காம அடக்கம் செஞ்சிருங்க என்று அல்லாஹு தாலா அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை அவன் அதிகமாக்கி வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஷஹீதாக இருந்தாலும் கடனோட மௌத்தாகிறாரா, கடன் இருக்கின்ற நிலைமையில அவர் மௌத்தாகிறாரா? அன்பார்ந்தவர்களே, அவருடைய நிலைமை அல்லாஹு தஆலாவுடைய பார்வையிலே ரொம்ப மோசமான நிலைமையாத்தான் அவர் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்ற கருத்துப்படி சொல்லி காட்டினார்கள். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டால் கேட்பார்கள், வ அலைஹி தைனுன், இந்த மையத்து யாருக்காவது கடனா என்று கேட்பார்கள். இந்த மையத்தானவர், இந்த மௌத்தானவர் யாருக்காவது கடனா என்று கேட்பார்கள். சொல்லப்படும், ஆம், இவர் கடனாக இருக்கிறார் என்று சொன்னா, வல் யுஸல்லு சாஹிபக்கும், உங்களோட இந்த சகோதரனை, இந்த ஜனாசாவை நீங்களே தொழுவிச்சு கொள்ளுங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் என்று பின்வாங்கி விடுவார்கள். சஹாபாக்களோட பார்வையில எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்தோட இருந்து ஒரு சஹாபியுடைய ஜனாசாவை தொழுவிக்க முடியாமல் போனால், அதுபோல துர்ப்பாக்கியமான நிலைமை, அதுபோல ஒரு இக்கட்டான நிலைமை அது மாதிரி ஒன்று கிடையாது. ரசூலுல்லாஹ் ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும், அதுதான் பாக்கியம், அதுதான் அவருக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியமே இந்த கடனின் மூலமாக இல்லாமல் போவதாக இருந்தால் அந்த சஹாபாக்கள் எவ்வளவு கவலைப்படுவார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி வஃபாத் ஆகிவிட்டார்கள். சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சஹாபிய, அந்த மையத்தை நாங்கள் குளிப்பாட்டி, வஹனத்னாஹு, அதுக்கு நாங்கள் ஹனூத் என்ற மனங்களை எல்லாம் போட்டு, நாங்க கஃபன்னாஹு, அந்த ஜனாசாவை நாங்க கஃபன் செஞ்சு, நாங்க சும்மா அத்தைனா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளிவாசலுக்கு நாங்க கொண்டு வந்தோம் ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு. யார் தொழுவிக்கணும்? எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில கொண்டு வந்து வைக்கப்பட்டோம், நாங்கள் கொண்டு வந்து வைத்தோம் ஜனாசாவை தொழுவிப்பதற்காக வேண்டி. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் சஃபுக்கு முன்னாகிறார்கள். ஃபகதா குதுவத்தன், ஒரு எட்டை அவர்கள் எடுத்து அந்த முசல்லாவுக்கு தொழுவிக்கிற இடத்துக்கு முன்னோக்கி செல்கிறார்கள். ஒரு எட்டு வைத்ததுதான் தாமதம். கேட்டார்கள், வ அலைஹி தைனுன், இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா, இவர் யாருக்காவது கடன் கொடுக்கணுமா என்று கேட்கப்பட்ட பொழுது அந்த சபையிலே சொல்லப்படுகிறது, அந்த மஸ்ஜிதிலே சொல்லப்படுகிறது, இவர் யாருக்கும் கடன் இல்லை, ஆனால் ஒரு சின்னொரு கடன் ஒன்று இருக்கிறது, 2 திர்ஹம், மிச்சம் இல்லை, 2 திர்ஹம் இவர் கடனாளியாக இருக்கிறார்.
இதை விட்டா வேற கடன் ஒன்றும் இல்லை என்று சொன்ன நேரத்தில் ஃபன் சரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சஃபுல இருந்து, அந்த முசல்லால இருந்து அப்படியே திரும்பி வந்து விட்டார்கள். ஜனாசாவை தொழுவிக்கவில்லை. அந்த பள்ளிவாசல்ல அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 2 திர்ஹத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன். அந்த 2 திர்ஹத்தை அந்த மையத்துக்காக, அந்த சஹாபிக்காக நான் பொறுப்பெடுக்கின்றேன் யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுவீங்க என்று சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடன் என்பது இது அல்லாஹ்வோட சம்பந்தம், அதாவது அடியார்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அதனை கபூல் செய்யக்கூடிய நிலைமையில அல்லாஹ் இல்ல, அதனை கபூல் செய்யக்கூடிய நிலைமையில அல்லாஹ் இல்ல. யாராச்சும் நிறைவேற்றினால்தான் அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி கொடுக்கிறான் என்ற கருத்துப்பட சொல்லிவிட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஜனாசாவை தொழுவிக்கிறார்கள். தொழுவித்து முடித்து விட்டார்கள். இப்பொழுது இரவு நேரம் ஆகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போய் கேட்கிறார்கள், அபூ கத்தாதா அவர்களே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்க அந்த 2 திர்ஹத்தை பாரம் எடுத்தீங்க தானே, இந்த மையத்தினுடைய 2 ரூபா கடன், அந்த 2 ரூபா கடனை நீங்க பாரம் எடுத்தீங்க தானே, கொடுத்துட்டீங்களா என்று கேட்டாங்க. அப்ப அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பகல் தானே மௌத்தானாரு, இப்ப பகல் தானே மௌத்தானாரு, அதுக்குள்ளால் இப்ப எப்படி என்று கேட்கிறார்கள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படியா எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திரும்பி வந்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையிலே சென்று மா ஃபுஇல தீனாரானி கேட்ட அபூ கத்தாதா, அந்த 2 தீனார், அந்த 2 ரூபாவுடைய நிலைமை என்ன நடந்த சொன்னார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் அதை கொடுத்துட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல் ஆன் பர்ரத் அலைஹி ஜல்ததா, அபூ கத்தாதா, அந்த ஜனாசாவை, அந்த கபருக்குள்ள அந்த ஜனாசா பத்தி எரிந்து கொண்டிருந்தது. அந்த மையத்தை நீங்கள் குளிராக்கி விட்டீர்கள் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பார்ந்தவர்களே, கடனோட மௌத்தாகி போனா கபருக்குள்ள பத்தும், ஜனாசா பத்தும். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த கடனுடைய விடயத்தை ரொம்ப கண்டிப்பாக ஆபத்தாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இதனை நாங்கள் சற்று அலசி ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். ஏண்ட வாழ்க்கையில கடனுடைய விடயத்துல நான் எப்படி இருக்கிறேன் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனி, ஒரு மூமினுடைய நஃப்ஸ் அது கடனோட கொலுவப்பட்டிருக்கிறது. ஹத்தா யுக்லா அன், எப்ப அந்த கடன் நிறைவேற்றப்படுமோ அப்போதுதான் அது அங்கீகரிக்கப்படும், அந்த ரூஹ் கபூலாக்கப்படும் என்ற விடயத்தை சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சின்ன கடன் கணக்கெடுப்பதும் இல்லை. கடைக்கு செல்கிறார்கள், ஒரு 10 ரூபாவை கடன் வைக்கிறார்கள், 5 ரூபாவை கடன் வைக்கிறார்கள். நாளைக்கு தாரனே, நான் அடுத்த முறை வரச்சல தந்துட்டு போறனே என்று சின்ன கடன் வைத்து விட்டு வருகிறார்கள். ஒரு கடையில வியாபாரம் பண்ணக்கூடியவருக்கு 10 பேர் கடன் வச்சா அவருடைய நிலை என்னவாகும்? ஒரு 10 பேர் இதே வார்த்தையை சொல்லிட்டு 100 ரூபா, ஒரு 50 ரூபா கடன் வச்சு போட்டு அதை புஸ்தகத்துல மார்க் பண்ணிக்கோங்க, நான் தாரேன் என்று சொல்லி மௌத்து வரைக்கும் கொடுக்காமல் மௌத்தானவர்கள் எத்தனையோ பேர். வியாபாரம் செய்வார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், அடுத்தவர்களோட கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள். அதிலே ஒருவர் மௌத்தாகிவிட்டால் இந்த கடன் எடுத்தவர், இவரோட அந்த பொருளோடு சம்பந்தப்பட்டவர் அதனை பொருட்படுத்தவும் மாட்டார். அதே நிலைமையில் அவர் மௌத்தாகிவிட்டு சொன்னால் அவருடைய கபருடைய நிலைமை என்னவாகும், அவருடைய மௌத்துடைய நிலைமை என்னவாகும் என்பதை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்போதுமே ஒரு துஆவை கேட்பார்கள், எப்போதும் கேட்பார்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பார்கள்.
என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம் என்ற துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலேயும் கேட்பாங்க. அத்தஹியாத்துல அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி என்று நாங்க அத்தஹியாத்துக்கு பின்னால ஓதுவோம். அல்லாஹும்ம க்ஃபிர்லி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து என்று ஓதுவோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கப்ர் என்று ஓதக்கூடிய துஆ இருக்கிறது. அந்த துஆவோட இந்த துஆவையும் சலாம் கொடுக்க முன்னால சேர்த்துக்கோங்க. கடன் இல்லாமல் மௌத்தாகுவீர்கள். கடன் இல்லாம அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவான். இந்த துஆவை உங்களோட அத்தஹியாத்துடைய கடைசியில சேர்த்துக்கோங்க. அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ் நான் உனக்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுகிறேன், என்ன பாதுகாத்திரு, மினல் மஅஸம் பாவத்தினுடைய சூழல், பாவத்துடைய சூழல்ல இருந்து யா அல்லாஹ் என்ன பாதுகாத்திரு, யா அல்லாஹ் என்னின் மூலமாக பாவம் நடக்காம என்னைய பாதுகாத்திரு யா அல்லாஹ். வமினல் மக்ரம், யா அல்லாஹ் கடன்ல இருந்து என்ன பாதுகாத்திரு யா அல்லாஹ், கடன்ல இருந்து என்ன பாதுகாத்திரு யா அல்லாஹ். யாருக்கிட்டையும் கடன் வச்சு போட்டு மௌத்தாக்கிடாம என்னைய பாதுகாத்திரு யா அல்லாஹ் என்று வரக்கூடிய அந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால இந்த துஆவை ஓதி வந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதி வாங்க. அல்லாஹ் தஆலா எங்கட நிலைமைய கடன் இல்லாத நிலைமையில அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் கடன் எந்த அளவுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துகிறது என்றால், கடன் எடுத்தவரை பொய் சொல்ல வைக்கும். கடன் எடுத்தவர் பயமில்லாமல் பொய் சொல்லுவார். வந்து கேட்பாங்க, சொல்லி அனுப்புவார்கள், நான் இல்லை என்று சொல்லு, நான் வெளியே போய் தண்டி சொல்லி செல்லு. அவர் ஊருக்குள்ள இருப்பார், அவர் வீட்டுக்குள்ள இருப்பார். அன்பார்ந்தவர்களே, பொய் பேசுவது என்பது நிஃபாக்குத்தனம். பொய் பேசுவது என்பது நிஃபாக்குத்தனம். அந்த நிஃபாக்குத்தனத்தை கடன் எடுத்தவர் சுமக்க வேண்டி வரும். அதுபோல அவர் என்ன செய்வார் என்றால் நம்பிக்கை துரோகம் செய்வார். கடன் எடுத்தவர் நம்பிக்கை துரோகம் செய்வார். நம்பிக்கையா நடந்து கொள்ள மாட்டார். நாளைக்கு தாரேன், ஒருவருடைய கடனை அடைக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ஆளுக்கு செக்குக்கு சல்லி போடணும், கையில சல்லி இல்ல, கையில சல்லி இல்ல. இப்ப எப்படியாவது போட்டாகணும். 10 மணி வரைக்கும் டைம், 3 மணி வரைக்கும் டைம், இதுக்குள்ள செக்க போட்டாகணும். இவர் தலையை உடைப்பாரு, யோசிப்பாரு, யார்கிட்ட எடுக்கலும் யாருக்கிட்ட கேட்கலும் என்று தடமாறி கொண்டு பிச்சு கொண்டிருப்பார். கடைசியாக யோசிப்பார், இன்னார்ட்ட கேட்போமே என்று சொல்லி ஒரு ஆளை பிடிச்சு கேட்பாரு. ஒரு ஆளை பிடிச்சு கேட்பாரு, எனக்கு தாங்க 50,000 ரூபா தாங்க, நான் மிச்சம் கேட்கல, 50,000 ரூபா தாங்க என்று அந்த சல்லியை அவர் கேட்டெடுப்பார். எப்ப தார? நாளைக்கு. நாளைக்கு இவருக்கு தேவை என்ன தெரியுமா? நாளை கொடுப்பதல்ல. இவருக்கு நாளைக்கு எடுத்தா, இன்றைக்கு எடுத்தா நாளைக்கு கொடுக்கணும் என்பது அந்த பயம் அல்ல. இவருக்கு தேவை இன்றைக்குள்ள விஷயத்தை அடைக்கணும், நாளைக்குள்ளது நாளைக்கு பார்ப்போம். இப்படி எத்தனை பேர்கள் எமது சமூகத்திலே இருக்கிறார்கள். இப்படி எத்தனை மோசடிக்காரர்கள் எமது முஸ்லீம்களிலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த 50,000 ரூபாவை எடுத்து இன்றைக்குள்ள செக்குக்கு போட்டு ஏதோ அடைத்து விடுவார். கொடுத்தவருமோ பாவம் நாளைக்கு தந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது நாளைய தினம் இவர் என்ன செய்வார்? நம்பிக்கை துரோகம் செய்து விடுவார். நான் அப்படி எதிர்பார்த்த, இவர் இந்த காரணம் சொல்லுவார், நான் அப்படி எதிர்பார்த்த, நான் ஒரு சல்லிய எதிர்பார்த்து கொண்டுதான் நாளைக்கு நான் தாரன்னு சொல்லி சென்ன, இன்னும் கிடைக்கல ஹாஜி, இன்னும் மேட கைக்கு வரல ஹாஜி என்று பலதையும் சொல்லி அவரை கோபப்படுத்தி நம்பிக்கை துரோகமான வேலையை கூட இதனால் செய்கிறார்கள் என்றால் இந்த கடன் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கடன் வாங்கக்கூடிய நேரத்திலே சில விஷயங்களை நாங்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். கடன் படத்தான் வேண்டும், கடன் எடுக்கத்தான் வேண்டும். ஆனால் கடன் எடுக்கும் பொழுது முதலாவது விஷயம், நாங்கள் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த நான் எடுக்கக்கூடிய கடனை எனக்கு அடைக்க முடியுமா, திருப்பி கொடுக்க முடியுமா? திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்குத்தான் குறைவாக நாங்கள் கடன் எடுக்க வேண்டும். தூக்க முடியாத சுமைகளை சுமந்து கொண்டு தாண்ட வீட்டையும் அடகு வச்சு, தாண்ட வாகனத்தையும் வட்டிக்கு வச்சு, தூக்க முடியாத கடனை தூக்கி கல்யாணம் செஞ்சு
அல்லது இவருடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக ஹார்ட்வேர்ல இல்லாட்டி பெரும் பெரும் தனவந்தர்மார்கிட்ட கடன் பட்டு இவரது வசதிக்கு இவர் வீட்டை கட்டி போட்டார். இப்போது கடன் கொடுக்க முடியாமல் தவிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி கடன் வாங்க சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. இந்த கடனை இஸ்லாம் விரும்பாது. அன்பார்ந்தவர்களே, தன்னால் தூக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு எடுத்தால் திருப்பி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த ஒழுக்கத்தை நாங்கள் பேண வேண்டும். இரண்டாவது, மார்க்கம் தடை செய்த விஷயங்களுக்காக நாங்கள் கடன்படக்கூடாது. மார்க்கம் தடை செய்யப்பட்ட விஷயங்களுக்காக நாங்கள் கடன்படவே கூடாது என்ற விஷயத்தை நாங்கள் எமது உள்ளத்திலே நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மூணாவது விஷயம், கடன் எடுக்கும் பொழுது இது ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம், கடன் எடுக்கும் பொழுது கடன் எடுக்கும் நேரத்திலே இவருடைய உள்ளத்திலே வர வேண்டிய நியத் என்ன தெரியுமா? இந்த கடனை நான் அவசரமாக திருப்பி கொடுத்து விட வேண்டும். இந்த கடனை நான் அவசரமாக திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் கடன் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா அவருக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்க அல்லாஹ் உதவி செய்வான். நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், மன் அகத அம்வாலன் நாஸ், அடுத்தவண்ட சொத்தை, அடுத்தவண்ட சல்லிய, அடுத்தவண்ட பொருளை கடனாக எடுக்கிறார். யுரீது அதாஹா, நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும், இது அடுத்தவண்ட ஹக்கு, இது என் தேவைக்கு தந்ததே பெரிய விஷயம், நான் கேட்ட நேரம் தந்ததே பெரிய விஷயம் என்று நினைச்சு இதை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோட ஒருவர் கடன் வாங்கினால் அத்தல்லாஹு அன், அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுவான். அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுவான். அல்லாஹ் நிறைவேற்றுவானா? அது எப்படி அல்லாஹ் நிறைவேற்றுவது? அல்லாஹ் எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, ஹதீஸிலே விளக்கம் சொல்லுவார்கள். எப்படி நிறைவேற்றுவான் தெரியுமா? ஒரு விஷயம், அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையில அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை செஞ்சு அந்த கடனை அடைக்கக்கூடிய முழுமையான செல்வத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அவர் கடனை கொடுத்துடுவார். சரிதானே? அவர் வாழக்கூடிய வாழ்க்கையில அந்த காலகட்டத்துக்குள்ள அவருக்கு பரக்கத்தான வியாபாரத்துல லாபம் கிடைச்சி நல்லா முன்னுக்கு வந்து அந்த கடனை செலுத்தி முடிச்சிடுவாரு. இது யார் செய்யற வேலை? அல்லாஹ் கொடுக்கிற வேலை. ரெண்டாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. ரெண்டாவது ஒரு விஷயம், அல்லாஹு தாலா இவர் மௌத்தாயிட்டாரு, கடனை கொடுக்கல, ஆனால் வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோட வாங்கினார். ஆனா கொடுக்க கிடைக்கல, மௌத்தாகிவிட்டார் என்றால் இவருடைய அந்த நியத்து, கொடுக்க வேண்டும் என்ற அந்த நியத்துக்காக அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தாலா கடன் கொடுத்தவருடைய உள்ளத்திலே இவரை மன்னித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் போட்டு இந்த கடன் எடுத்தவரை கடன் கொடுத்தவர் மன்னித்து விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இது அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை. இது அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை. அன்பார்ந்தவர்களே, இன்னும் யாராவது கடன் வாங்குறார், மன் அகதஹா யுரீது இத்லாபஹா, அவருடைய நோக்கம் திருப்பி கொடுக்கிற நோக்கமே இல்ல, செலவழிக்கிற மட்டும்தான் இவருடைய நோக்கம். கடன் படுறது மட்டும்தான் இவருடைய வேலை, கடன் எடுப்பது மட்டும்தான் வேலை, திருப்பி கொடுப்பதே கிடையாது. சொல்லுவார்கள், இது 2வது முறை, இது 3வது முறை, கொடுத்து ஏலா தாரேன் என்று வாங்குற, நாங்களும் கொடுக்கிற, திருப்பி தாரதில்லை. அதனால அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? வாங்கினா திருப்பி கொடுக்க கூடாது, வாங்கினேதான். 1000 பேர்த்த கடன் ஒன்றுமே கொடுத்த வாக்கில்லை. அன்பார்ந்தவர்களே, இப்படி நிலைமை ஏற்பட்டால் அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை, அவருடைய சொத்தை அல்லாஹு தாலா அழித்து விடுகிறான் என்ற கருத்தை சொல்லி காட்டினார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, திருப்பி கொடுக்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் அந்த கடனை வாங்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய அழகான பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டாலே அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? அவருக்கு உதவி செய்கிறான். அவருக்கு அல்லாஹு தாலா துனியாவிலும் உதவி செய்கிறான், மறுமையிலேயும் அல்லாஹு தாலா உதவி செய்கிறான். மறுமையில உதவி செய்கிறண்டா, மறுமையில உதவி எப்படி செய்கிறது? அந்த கடனை கொடுக்கறதுக்காக வேண்டி தீனார் திர்ஹங்களை அல்லாஹ் கியாமத் நாள்ல கொடுப்பானா? அங்கதானே தீனார் திர்ஹமே இல்லை, தீனாரும் இல்ல திர்ஹமும் இல்ல. அங்க எப்படி கொடுப்பாரு என்றால் அதற்கு ஒரு 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 சம்பவம் எங்களுக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சாபித் இப்னு கைஸ்
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு பேர் ஹதீபுர் ரசூல். ஹதீபுர் ரசூல் அவருடைய பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அவருடைய ஹதீபாக இருந்தவர்கள், ஒரு பிரசங்கியாக இருந்தவர்கள். அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட அன்பாக, இரக்கமாக, மஹப்பத்தாக இருந்தவர்கள் என்றால், அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். அல்லாஹு தஆலா பெருமை அடிக்கிறவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. பெருமையோட நடப்பவர்களை, ஆடம்பரமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை. லா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் விரும்புவதில்லை என்ற ஆயத்து இறங்குகிறது. அல்லாஹ் இறக்குறான். இறக்கினத்தோடு இந்த சஹாபி என்ன செய்கிறார்கள்? ஓடோடி சென்று வீட்டுக்குள்ள பூந்து கதவை மூடிக்கொண்டார்கள். சில தினங்கள் வெளியே வரல, வீட்டுக்குள்ளே அழுது இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தேடி பார்க்கிறார்கள். சாபித் இப்னு கைஸை காணவில்லை. அழைத்து வாருங்கள். தேடி சென்று வீட்டுக்கு சென்று அழைத்து கொண்டு வருகிறார்கள். கேட்டார்கள், சாபித் இப்னு கைஸ், என்ன நடந்த? ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? ஏன் வெளியே வராமிக்கிறீங்க? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி உஹிப்பு அஸ்ஸௌபல் ஜமீல. யா ரசூலல்லாஹ், நான் கொஞ்சம் டிப்டாப்பாக நான் கொஞ்சம் பசந்தா உடுக்கிறத விரும்புகிறவன். வன் நஅலல் ஜமீல, என்ற காலுக்கு அழகான செருப்ப, ஸ்லீப்பரை நான் போட்டு நான் கொஞ்சம் பசந்தாக இருக்கிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். நீங்கள் சொன்னீர்களே அல்லாஹ் ஆடம்பரமானவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொன்னார்களே, அந்த கூட்டத்தில் நானுமாக விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது நாயகமே என்று சொன்ன நேரத்திலே சொன்னார்கள், சாபித் இப்னு கைஸ், அந்த லஸ்த மின்ஹும், அவர்கள நீங்க இல்ல சாபித் இப்னு கைஸ். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். தஈஷு பிகைரின் தமூத்து பிகைரின், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல மௌத்து கிடைக்கும். ததுகுலுல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள். இன்னும் ஒரு கட்டத்தில் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயத் இறங்குகிறது. ஒரு ஆயத், ஒரு முக்கியமான ஆயத்து, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயத்து. அல்லாஹ் ஆயத் இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஊ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரூ லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅத் அன் தஹ்பத அமாலுக்கும். அல்லாஹ் ஆயத் இறக்குறான். ரசூலுல்லாஹ்க்கு முன்னால முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால ஈமான் கொண்டவர்களே, உங்களோட சத்தத்தை உயர்த்தி பேசிடாதீங்கோ. அத்தபாக நடந்து கொள்ளுங்கோ. ரசூலுல்லாஹ்வோட அத்தபாக நடந்து கொள்ளுங்கோ, ஒழுக்கமாக நடங்கோ, சத்தத்தை உயர்த்தி பேசிடாதீங்கோ என்ற ஆயத்தை இறங்கினத்தோட இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடோடி சென்று வீட்டுக்குள்ள பூந்து கதவு மூடிக்கொண்டார்கள். அழுகிறார்கள். நீண்ட நாட்களாக, 2 தினங்கள் 3 தினங்களாக அழுகிறார்கள். எம்பெருமானார் தஃபக்கத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி பார்த்தாங்க. பள்ளிக்கும் ஆளை காணல, பள்ளிக்கும் அந்த சஹாபியை காணவில்லை. கேட்டார்கள், இந்த சாபித் இப்னு கைஸுக்கு என்ன நடந்தது? அவங்களை காணலையே, எங்க என்று தேடி பார்த்து அவரை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அழைத்து வரப்படுகிறது. அழைத்து வருகிறார்கள். கேட்டார்கள், சாபித் இப்னு கைஸ், 3-4 தினங்களாக உங்களை காணவில்லையே, பள்ளிக்கும் வரவில்லை, 5 வக்துக்கும் வரவில்லை, என்ன நடந்த? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு விஷயத்தை பயந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு ஒரு ஆயத்தொண்டு இறங்கி இருக்கிறது, உங்களுக்கு முன்னால சத்தத்தை உயர்த்தவானம் என்று. நான் யார் தெரியுமா? இன்னிம்ரஉன் ஜஹீரு ஸௌத். நான் பேசினால் என் சத்தம் கொஞ்சம் ஓவர் சத்தமா தான், என் பேச்சு சத்தமா தான் வரும். அதனால உங்களுக்கு முன்னால என் சத்தம் உயர்ந்து, உங்களோட சத்தத்தை விட என் சத்தம் உயர்ந்து என்ற அமலெல்லாம் அழிந்து போய் நான் நரகத்துக்கு போய் விடுவேனோ என்று நான் பயந்தேன் நாயகமே. அதனால் தான் யா ரசூலல்லாஹ் நான் வரவில்லை என்று சொன்னார்கள். அந்த லஸ்த மின்ஹும், நான் சொன்ன கூட்டத்தில் நீங்க இல்ல. நீங்க யார் தெரியுமா? நீங்க தஈஷு நீங்கள் பிகைரின், நலவாக நீங்கள் வாழ்வீர்கள். அது மாதிரி வதுமீத்து ஷஹீதன், நீங்கள் ஷஹீதாக மௌத்தாகுவீர்கள் என்றார்கள்.
ஷஹீதாக மௌத்தாக, அதுபோல ஷஹீதாக வஃபாத்தாகிறார்கள், ஷஹீதாக வஃபாத்தாக்கப்படுகிறார்கள். யமாமா யுத்தத்திலே வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவங்க யமாமா யுத்தத்தில் முசைலமத்துல் கஸ்ஸாப் என்ற அந்த நபி தனக்கும் நபித்துவம் இருக்கிறது என்று வாதாடினவனுக்கு கேடாக அந்த நடைபெற்ற யுத்தத்திலே இவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த விஷயம் என்னவென்றால் ஷஹீதாக்கப்பட்டு முடிஞ்சு. இதுதான் முக்கியமான விஷயம். ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னால ஒரு நாள் தினம் ஒரு சஹாபி அவர்களை சாபித் இப்னு கைஸை கனவிலே காண்கிறார்கள். கனவிலே வந்து சொல்கிறார்கள், அந்த சஹாபி கிட்ட கனவுல வந்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதாவது, நான் ஷஹீதாக்கப்பட்ட போது, யமாமா யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது, நான் கொல்லப்பட்ட பொழுது என்ற மேனியில ஒரு கவச ஆடை இருந்தது. ஒரு கவச ஆடை இருந்தது. அந்த ஆடைய ஒரு மனிதர் கலட்டி அந்த யமாமா என்ற பகுதியில உள்ள ஒரு கூடாரத்தில் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு மேலால ஒரு மூடி ஒன்ற ஒரு பாத்திரத்தால மூடி அதுக்கு மேல வேற வேற பொருட்களை எல்லாம் வச்சிருக்கிறாரு. இதை நீங்க சும்மா சர்வசாதாரணமான கனவா நினைச்சு கொள்ளவானா, இது ஒரு வசியத்து. இது நீங்க போய்த்து சொல்லுங்க, அந்த ஆடைய எடுத்து ஹலீஃபாட கையில ஒப்படைச்சு அந்த ஆடைய விட்டு நான் ஒருத்தருக்கு கடன் அந்த கடனை கொடுக்கணும், அதுக்காக இந்த ஆடைய பயன்படுத்த சொல்லி நீங்கள் ஹலீஃபா கிட்ட கொடுக்கணும் என்று அந்த சஹாபியிட கனவுல வந்து சொல்கிறார்கள். படை தளபதியிடம் போய் செல்லுங்கள். அந்த படைக்கு தளபதியாக இருந்தவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சஹாபி ஓடோடி சென்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் செல்றார்கள். இப்படித்தான் கனவு ஒன்று கண்டேன். சாபித் இப்னு கைஸ் கனவிலே வந்து சொன்னார்கள், அவங்களோட இப்படி ஒரு ஆடை ஒன்று இருக்கிறதாம், அதனை எடுத்து அவருடைய கடனை அடைக்கும்படி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடோடி சென்று யமாமா பகுதியில போய்த்து பார்க்கிறார்கள். அங்கே அந்த ஆடை இருக்கிறது. அந்த ஆடையை கொண்டு வந்து மதீனாவுக்கு சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட கொடுத்து அந்த ஆடையை அவர்கள் விற்று அவங்களோட கடனை அடைக்கிறார்கள். ஒரு மனிதர் வசியத்தை செய்கிறது என்பது மௌத்துக்கு முன்னால. ஆனால் அல்லாஹு தாலா இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மௌத்துக்கு பின்னால வஃபாத்தாகி கபருக்கு போனதுக்கு பின்னாலையும் வசியத்தை செய்து தாண்ட கடனை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால், ஒரு மனிதன் கடன் எடுக்கும் பொழுது அதனை கொடுக்கும் எண்ணத்திலே அவர் எடுத்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா மௌத்துக்கு பின்னாலும் உதவி செய்வான் என்பதற்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். யாரும் கடன் இல்லாமல் வஃபாத்தாகுவதற்கு இன்றிலிருந்தே நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோருடைய மௌத்தையும் அல்லாஹு தாலா கடன் இல்லாத நிலைமையில கலிமாவோடு எங்களுக்கும் நாங்களும் மௌத்தை சந்திக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் அனைவருக்கும் யாழன் தந்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.